வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. சென்ற ஆட்சியில் தமிழகம் முழுவதும் குப்பைகளை கையாள்வதில் அரசு படுதோல்வி அடைந்துள்ளது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழகம் முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதியில் கோடிக்கணக்கான டன் குப்பைகள் குமிந்து கிடக்கின்ற அவல நிலை. எங்கு நோக்கினும் துர்நாற்றம், தீப்பற்றி எரிவது. ஆகையால் இதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் அதிலிருந்து மின்சாரத்தை தயாரித்திருக்கலாம், உரமாக தயாரித்திருக்கலாம், பல வழிகள் இருந்தது. ஆனால் அரசு காலில் போட்டு மிதித்து விட்டது சென்ற ஆட்சியில். தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அன்னார் அவர்கள் தமிழகம் முழுவதும் குப்பைகளை கையாள்வதில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை புதிதாக நியமனம் செய்து இந்த குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உரம் தயாரிப்பது, அதேபோல் மின்சாரம் தயாரிப்பது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அந்த குப்பைகளை எந்த வழியிலாவது அதை முழுமையாக ஒழித்து இனி வருகின்ற குப்பைகளை, கழிவுகளை, அதேபோல் நெகிழிப் பொருட்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டு இதிலிருந்து மின்சாரத்தையும் எரிவையும் தயாரித்து மேலும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அத்தனையும் செய்ய வேண்டும். ஆகையால் புதிய அரசு இதை விட்டுவிடக்கூடாது. காரணம், நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான கோடி டன் குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. ஆகையால் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.